ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட 5th பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னை மன்னிக்கவும் இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு நிறைய பேர் தெரியும், என்னடா இப்படி பண்ணுறீங்களே. வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் நான் போடலான்னு. எல்லோரும் என்னை மன்னிக்கவும். வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணினா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னென்ன அப்டேட் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு மறக்காமல் தெரியும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே டேரெக்டாக வாங்க. லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, நம்ம ஒயன் வந்துட்டு வீயை லவ் பண்ணுறா அப்படிங்கிறது யான்டன் தான் வீட்டை சொல்லி வீக்கு அப்புறம் தான் புரியுது. இப்போ டேரெக்டாக பார்த்தா கான்செப்ட் தான். பாய்ஸ்லாம் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. மேக்கப்லாம் அவ்வளோ செம்மையாக போடுறாங்க. நீங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருக்கும் அவங்க 7 பேருக்கு நீங்கள் தருவீங்கல்ல, 7 பேரும் உங்களை பார்த்துட்டே இருக்கானுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து போய் க்ளோஸ்அப்பில் வேறு பார்க்குறீங்களா? நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் வைக்க வருது. இவன் என்னடா இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறாள், நீங்கள் க்யூட்டாக வேறு இருக்கீங்க. அது இல்லாமல் நீங்கள் க்யூட்டாக வேறு தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்க்க அவங்களுக்கு அவ்வளோ வைக்க வருது. ஒவ்வொருத்தரும் உங்களை அப்படியே ரசித்து பார்க்குறானுங்க. நீங்களும் உங்களை அப்படி பார்த்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு இப்போ இதுக்கு இப்படி பார்க்குற அப்படி சொல்லிட்டு லைட்டாக சிக்னலில் சொல்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வியை வந்து அப்படி சொல்லிட்டு பல கட்டிட்டு திருப்பி எல்லாத்தையும் போய் க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக மேக்கப் போட்டாங்க. 7 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. நீங்கள் வேகமாக வந்துட்டு பறந்து போயிட்டீங்க. இவங்க எங்கே போகிறா, இங்கே நம்மளாம் இங்கே இருக்கோம், எங்கே போகிறோம் அப்படி தான் தோணுது. எல்லோரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்க்குறாங்க. ஆனால் யாருக்குமே தெரியல நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. நீங்கள் டேரெக்டாக பறந்து வந்து இப்போ ஸ்டேஜ் கிட்ட தான் போயிருக்கீங்க. ஸ்டேஜ் பார்க்குறீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அது இல்லாமல் ஸ்டேஜில் நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கீழே கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வாவ் கேக்கு, ஐயோ எனக்கு இல்லை, என்னால் சாப்பிட முடியாது, ஐயோ கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொங்கி நாங்கள் போயிட்டீங்க. அங்கே போனால் அவ்வளோ பேர் இருக்காங்க. நீ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பார்த்துருப்பீங்க, வேறு சேராக தான் இருந்திருக்கும். நீங்கள் இவ்வளோ பேர் சேரில் உட்கார போகிறாங்க அப்படி சொல்லி யோசிச்சுருப்பீங்க. இப்போ பார்த்தா அவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் இப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லாம் அந்த இதெல்லாம் லைட்டெல்லாம் காட்டி கத்திகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஒரு ஆர்மி பாம்பில் இருந்தால் நம்மளுக்கு கத்திருப்போமே அப்படி தோணுது. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் இப்படி பேரை சொல்லி பயங்கரமாக அப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நான் இப்படி இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. பரவாயில்ல, அவங்க எல்லாத்துக்கும் கிடைக்காது ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. நான் 7 பேர்த்து பேசுகிறேன், க்ளோஸ்அப்பில் போக முடியும் என்னால் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை வேறு நினச்சி உங்கள் மனசெல்லாம் ஏற்றிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ்லாம் வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ சவுண்ட் இருக்குது. நீங்கள் வாவ் அப்படி சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு பார்க்குறீங்க. நீங்கள் லைவ் கான்செப்ட் பண்ணிட்டு நிறைய திருட்டுத்தனமாக கூகுளில் பார்த்துருப்பீங்க, அதாவது ஃபோனில். அந்த மாதிரி பார்த்தேன். உங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. ஐயோ எப்படி சவுட் பண்ணுறாங்கல்ல அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டீங்க. இவனுங்களும் வரும்போதே அவ்வளோ சத்தத்தோடு வரும்போது அப்படியே ஆடுற வரமா இவனுங்களே கத்திக்கிட்டு வரானுங்க. அப்படியே 7 பேரும் கத்திக்கிட்டே ஜாலியாக பாடிக்கிட்டே ஓடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு அதை பார்க்கும்போது வாவ் அப்படி தோணுது. இப்போ சென்டர் ஆஃப் ஸ்டேஜில் இருக்காங்க, இவங்களை சுற்றி ஹாமிஸ் இருக்காங்க. நீங்கள் செம்மையாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. பாட்டு ஒவ்வொன்றா போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் பயங்கரமாக பாடிக்கிட்டு அப்படி ஸ்டெப் போடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. பட் அப்படி எனர்ஜியாக பாடி ஆடி ஆர்மிஸ்லாம் சிரிக்க இவங்களும் சிரித்து வாட்சிக்கனை தூக்கி போடுறது அந்த மாதிரி எல்லா செட்டையும் செய்கிறாங்க. நீங்கள் வாட்சிக்கனை தூக்கி போட்டால் அப்படி பக்கத்தில் என்ன சிரிப்பீங்க. அவங்க தூக்கி போட்டு உங்களை பார்த்து உனக்கு எப்படி சொல்லி சிக்னல் காட்டுறானுங்க. பட் அதை அவனுங்க உங்கள்கிட்ட கேட்குறது. ஆனால் அங்கிட்டு இருக்க ஆர்மிஸ்க்கு என்ன தரணும், அங்கிட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்படி தானே தோணும். அப்படி தான் இருக்குது. எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஆட நீங்கள் நடுவில் போய் ஆடுறீங்க. பாய்ஸ்லாம் ஆடிட்டு இருந்த போய் சிரிப்பு வந்துருச்சு. உங்களை பார்த்தோன்னே 7 பேரும் சிரிக்கிறானுங்க. ஆர்மிஸ்லாம் அப்படி சேரோ பண்ணுறாங்க கத்தி. நீங்களாம் ஆடுறீங்க, தப்பாக ஸ்டெப் போடுறீங்க. ஜிம்மின் வேறு பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். நீங்கள் பக்கத்தில் கொண்டு அச்சிச்சோ அப்படிங்கிறீங்க. ஜிம்மினுக்கு நீங்கள் சொன்னோடனே சிரிப்பு வந்துருச்சாவே. ஐயோ அமைதியாக இரே அப்படி சொல்கிறான். வந்துட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஜிம்மின் எந்திரிச்சு ஆடுறான். நீங்கள் வேணும்னா அதே மாதிரி ரிட்டன் விழுந்து காட்டுறீங்க. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் சிரிப்பு வருது. ஜிம்மின் இவ்வளோ காமெடியாக விழுந்தானான்னு அவனுக்கே நினப்பு வந்துருச்சு. அவனும் நினச்சி சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரையும் ஓகே ஸ்டேஜ்லேருந்து கீழே இறக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டேஜில் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. பாய்ஸ் எல்லாம் அப்படியே கீழே உட்காராங்க. அப்படியே அவனுங்க ஸ்டேஜ் இறங்குது. நீங்களும் அதில் உட்காந்து ஜாலியாக இறங்குறீங்க. அப்படியே உள்ளே பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. எல்லாம் அதை இறக்கணும் உடனே பொத்துன்னு விழுக்குறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையும் மாற்றி போகிறீங்க. என்னாச்சு விங்கிறீங்க. அப்படி கண்ணு மூடிட்டான். அவனுக்கு அவ்வளோ ப்ரீத் ஆகுது. அவனுக்கு அப்படியே வேர்த்து குபுன்னு கொட்டுது. வேகமாக வந்துட்டு 2 பேராக வந்து எல்லாரையும் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ 7 பேர்த்து அடுத்தடுத்து படுக்க வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் வைக்கிறாங்க. அப்படியே அந்த கை கால்லாம் அப்படி தேய்க்கிறாங்க. அவனுக்கு வேர்த்து கொட்டுது. துடைக்க ஒரு 4 பேர் இருக்காங்க. துடைக்கிறாங்க. ஷர்ட்டெல்லாம் கழட்டி அவ்வளோ இது பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வேர்வை கண்ட்ரோல் ஆகல. அவ்வளோ மூச்சு வாங்குறாங்க. எல்லோரும் ப்ரீத் பண்ணிட்டு எந்திரிச்சு உட்காந்தா ஒருத்தரால் கூட உட்கார முடியல. கடைசியில் பார்த்தா அவங்கள பேலன்ஸுக்கு 2 பேரும் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அவங்களால அப்போ மட்டும்தான் உட்காரவே முடியுது. அப்படி வலிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இடுப்பு அமைக்கிறாங்க, குத்துறாங்க, அவ்வளோ செய்கிறாங்க. உங்கள் கண்ணில் வந்து டியர்ஸ் வருது. அது டக்குன்னு வியோட கையில் விழுந்துருச்சு. எப்படி உங்களை ஷாக்கில் பார்க்குறோம். நீங்கள் வியோ பார்த்துட்டே அழுறீங்க. உங்களை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஆச்சு அப்படி கேட்குறோம்.
உனக்கு உனக்கு வலிக்குதா, உனக்கு வலிக்குதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழ ஸ்டார்ட் பண்ணி ஏன் அழாத, வலிக்கல அப்படிங்கிறான். எல்லாருக்கும் தெரியுது நீங்கள் அழுறீங்க, பட் யாராலுமே கேட்க முடியல. விஏ லைட்டாக அப்படியே மவுத் அசைச்சு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் திருப்பி ஸ்டேஜ் போகிறாங்க. பட் பாய்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, முதல்ல என்ன எப்படி பாடி ஆடி அவ்வளோ சேட்டை செஞ்சுருப்பீங்க. பட் இப்போ பார்த்தா அப்படியே அமைதியாக அவங்க எல்லோரும் சேரில் உட்காந்துருக்காங்க, நீங்கள் கீழே உட்காந்துட்டு அமைதியாக 7 பேர்த்தையும் பார்க்குறீங்க. பார்த்தாலே தெரியுது நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கன்னு. 7 பேர் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. ஆஹா, எல்லாருக்கும் சேர் போட்டு தானே உட்காந்துருக்காங்க. பின்னாடி ஹேட் பேக்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. அவங்க பின்னாடி வந்துட்டு 1-2 மசாஜ் பண்ணுறதெல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. அது அப்படியே பாடிக்குள்ள அது வேறு மசாஜ் பண்ணிகிட்ருக்கு. அந்த பேலன்ஸில் தான் அவனுங்க உட்காந்தே இருக்கானுங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. அப்படியே கீழே இறங்கணுன்னு சொல்லியிருப்பான், எனக்கு கால் செம்மையாக வலிக்குதுன்னு. வீக்கு காலுக்கெலாம் இதெல்லாம் பண்ணி தான் விட்டுருப்பாங்க. பட் வீக்கு கால் வலிக்குது. அவன் லைட்டாக அமுக்கிக்கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு தோணுது போய் வீக்கு கால் அமுக்கி விடலாம் அப்படின்னு. பட் எப்படி உங்களுக்கு தான் வீயை தொட முடியல. உங்களுக்கு அதை நினைக்க இன்னும் ஃபீலிங்ஸாக இருக்குது. நீங்கள் வீக்கிட்ட போய் உட்காந்துட்டு வலிக்குதா அப்படி சொல்லிட்டு லைட்டாக அமுக்கிடுவீங்க. உங்களை பார்க்குறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு என்னாச்சு, என்னால் அமுக்க முடியாது எனக்கு தெரியும், பட் இது கொஞ்சம் எனக்கு ஆறுதலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு லைட்டாக அமைக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு உங்கள் கையை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஷாக்கில் பார்க்குறீங்க. அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அதுக்கப்புறம் வீக்கை நீங்கள் அமுக்கிட்டு இருக்கீங்க. வீக்கு உங்களை பார்க்கும்போது பாரு எனக்காக எவ்வளோ பண்ணுறா, எனக்காக அழுதால அப்படி சொல்லி வீக் மனசில் தோணுது. பேசவே இல்லை. அவன் அப்படியே அமைதியாகிட்ட. ஆர்மிஸ்லாம் ஏன் பேசுங்க அப்படின்னா, இல்லை மிஸ் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கண்டிப்பாக அவங்க கூட வந்துட்டு நான் கம்யூனிகேட் பண்ணுறேன், நான் லைவ் போடுறேன் அண்ட் சீக்கிரமாக ஃபேன் சைன் மீட்டில் நான் நிறைய பேசுகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிட்டான். நீங்கள் வீயை பார்த்துட்டு ரொம்ப வலிக்குதா அப்படி கேட்குறீங்க. சந்தோஷமாக இருக்குது. பைத்தியம் வலிக்குதான்னு கேட்டேன். சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வீயை பிளாங்காக பார்த்துருக்கீங்க. லைட்டாக சிரிச்சுட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் உங்கள் காலெலாம் அமுக்கி விட்டான். நீங்கள் வீயை பார்த்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவனை விட்டுட்டான். இப்போ எல்லோரும் காரில் போயிட்டுருக்காங்க. பொதுவாக டிரைவர் தான் ஓட்டுவாங்க. இன்றைக்கி வந்து டிரைவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் ஓட்டிகிட்ருக்கான். நீங்கள் ஜங்குக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கீங்க. பாய்ஸ் எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. எல்லோரும் டயர்டாக தான் உட்காந்துருக்காங்க. பட் எல்லோரும் உங்களை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு உனக்கு எங்கேயாச்சும் வலிச்சுதான் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஆரம் பார்த்துட்டு ஆஹா அப்படிங்கிறீங்க. ஆரம்பண்ணே அப்புறம் ஏன் நீ அழுத, நான் கூட உனக்கு எங்கேயோ வலிக்குது போலன்னு நினச்சிட்டேன், என்னாச்சு அப்படின்னு. அதான் நான் பொதுவாக கான்சர்ட் பார்ப்பேன், அதாவது திருட்டுத்தனமாக தான் பார்ப்பேன் சரியா அப்படின்னு 7 பேர் சிரிச்சிட்டானுங்க. நீங்கள் நிஜமாக நான் திருட்டுத்தனமாக தான் பார்ப்பேன், திருட்டு லிங்கில் தான் பார்ப்பேன். அப்போல்லாம் வந்துட்டு நான் நினைப்பேன், ஓஹோ செம்மையாக பாடுறாங்களே எவ்வளோ சியரப் பண்ணுறாங்க அப்போல்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட அடியில் இந்த ஸ்டேஜ் அவங்க காட்டினதில் தெரியுமா, சின்ன ரீல்ஸில் பார்த்துருக்கேன், அதை பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்கும். பட் நேரில் பார்க்கும்போது அது இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. எல்லோரும் அப்படியே சாஞ்சிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குல்ல, எல்லாம் அழலாம் ஸ்டார்ட் பண்ணிங்களா, அவ்வளோ பெயினை தாண்டி ரிட்டன் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கள்ல, அதெல்லாம் அப்படியே நீங்கள் திக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு சரி ஒன்றும் இல்லை அதை பற்றி பேசானே நார்மலாக பேசுங்க அப்படின்னாலே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பங்களை பார்த்துட்டு நீ எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு மட்டும் கேட்குறான். நீங்கள் ஆரம்பம் பார்த்துட்டு நானா சரி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொல்லவா அப்படி கேட்குறீங்க. ஆரம்பம் சரின்னு சொல்லிட்டான். நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி யோசிக்க அப்படியே உங்கள் சோல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் உங்கள் உருவம் லைட்டாக மறையுது. ஜங்கு பார்த்துட்டு அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்கான். அவன் ட்ரைவே பண்ணல. ஜங்கு கார் ட்ரைவ் பண்ண என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு இல்லை கற்றுமுதா கார் எழுதி ஒயின் மறையிறா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே எல்லோரும் டக்குனு ஷாக்கில் முன்னாடி வந்துட்டாங்க. அப்படியே உங்கள் பாடி லைட்டாக அந்த ஷேக்கில் அப்படியே லைட்டாக மறையுது. வீக்கு செம்ம பயமாக இருக்குது. ஒயின் சொல்லிட்டு அவங்க ஷோல்டர் ஷேக் பண்ணுறான். அப்படியே அவன் தொட அந்த இடம் மறைய அவன் டக்குன்னு கை எடுத்துட்டான். ஒயின் சொல்லி வாயில் கூப்பிட்டுட்டே எல்லாரும் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே நீங்கள் டோட்டலாக மறைஞ்சிட்டிங்க. 7 பேருக்கும் விஷயம் என்னன்னே புரியல. எப்படியே ஷாக்கில் அந்த பிளேஸை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே உங்கள் சைட் பார்த்தா இப்போ நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. பார்த்தா அந்த வார்டில் உங்களை படுக்க வச்சுருக்காங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மா, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. அப்படியே எல்லோரும் 3 பேரும் பிளாங்காக உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு இவ சாகவும் மாட்டேங்கிறா, உயிரோடு வரவும் மாட்டேங்கிறா, இவ என்ன தான் நினைக்கிறாளோ தெரில அப்படின்னு. உங்கள் அம்மா செத்தாச்சும் தொலைய சொல்லுங்கள், கரும்பு எவ்வளோ செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவங்க ஸ்டெப் மாதிரி தானே நல்லா திட்டுறாங்க. நீங்கள் இப்போ பாரு குந்தாண்டி இப்போ கூட எப்படி பேசுகிறா அப்படி தோணுது உங்களுக்கு. உங்கள் ஸ்டெப் சிஸ்டர் நின்றுட்டுருக்கா. அவளுக்கு உங்களை லைட்டாக பிடிக்கும். அவள்
ஏன் இவங்களாம் இப்படி பேசுகிறாங்க? அக்கா உயிரோட வந்தால் நல்லது தானே, இவனுங்களுக்குலாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பா, எவ்வளோ பார்ட் டைம் ஜாப் போனா, இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக மமுல் பண்ணுறா. உங்களுக்கு அது நல்லாவே புரியுது. உங்களுக்கு அந்த மாதிரி சின்னதாக பேசினா கூட, ஒரு சின்னதாக ஒரு சவுண்ட் கேட்டால் கூட உங்களுக்கு நல்லா கேட்குது. நீங்கள் பரவாயில்லப்பா, இவளுக்காச்சும் நம்ம மேலே துளி பாசமாச்சு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஆனால் அப்பா இப்படி சொல்லியிருக்கூடாது, ஒரு வேளை என்னோட உண்மையான அம்மா இருந்தால் என் உயிரோட வாவேன்னு சொல்லியிருப்பாங்களே, ஐ மீன் மிஸ் மை மதர் அப்படி சொல்லிட்டு முழுசாச்சும் எத்தாச்சும் போயிருக்கலாம், எங்கள் அம்மா கிட்டேயாச்சும் போயிருப்பேன், நிம்மதியான ஒரு வாழ்க்கை எங்கள் அம்மா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வானத்தை பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அம்மாட்ட போகணுன்னு தோணுது. சேம் டைம் இப்போ பாய்ஸ்லாம் பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்துட்டு அப்போ அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி வேறு தோணுது. சரி அமைதியாக இங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்று பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் ஒயன்மா அப்படின்னு சொல்கிறாருங்க. என்ன இந்த ஆள் ஒயன்மான்னு சொல்லி கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செத்துட்டும் போயிருப்பான். நீங்கள் போய் அந்த சேரில் உட்காந்துட்டு என்ன பேச்சுறான் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. சீக்கிரமாக வாவன் அப்பா நீ இல்லாமல் ரொம்ப இஷ்டப்படுறேன்னு தெரியுமா, பணத்துக்காக அப்பா சொல்லலை, என் பொண்ணு சொல்கிறேன், என் பொண்ணு இல்லாமல் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீ பார்க்கவே உங்கள் அம்மா மாதிரியே இருப்பேன், நீ பேசுகிறது எல்லாமே உங்கள் அம்மா மாதிரி இருக்கும், அதனால தான் உங்கள் சித்தி கொண்டா பிடிக்கல, ஆனால் நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக உன்னை வீட்டில் இருக்க விட மாட்டா தெரியுமா, அதனால தான் அப்பா உன்னை பிடிக்காத மாதிரியே நடிப்பேன், பட் அப்பாவுக்கு எப்படா நீ வருவேன் இருக்கு தங்கம், அப்பாவுக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, நீ செத்துட்டாவாச்சு அவன் சேர்ந்து செத்துடலான்னு பார்க்குறேன், எப்பா சாமி அதனால தான் சாமி அப்பா செத்துருன்னு சொல்கிறேன், நீ செத்துட்டீன்னா அப்பாவும் செத்துருவே சாமி, நம்ம குடும்பமே இந்த உலகத்தில் வாழவே வேணாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு அவள் பண்ண கொடுமையில தான் எங்கள் அப்பா இப்படி மாறிட்டாரா அப்பா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்கள் அப்பா உங்கள் மேலே ட்ரூவான ஒரு பாசம் வச்சுருக்காரு, பட் அந்த அம்மா தான் அப்படி பண்ணுதுன்னு நினைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பா பார்த்துட்டே உங்கள் கண்ணிலேருந்து அப்படி தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு வருது, பார்த்தா நீங்கள் படுத்துருக்கு உங்கள் உடம்புலேருந்து தண்ணி வருது. உங்கள் அப்பா பார்த்துட்டு ஒயின் ஒயின் அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணை தொடக்கிறாரு. நீங்கள் அழுக ஆரம்பிச்சோன்னே உங்கள் அப்பா வேகமாக ஓடுறாரு. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வேமாட்டு பொண்ணு கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படி சொல்லும்போது ஒரு 2-3 ட்ராப் நிற்கிது. டாக்டர் அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவங்க சீக்கிரமாக உயிரோடு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக ப்ரே பண்ணிக்கோங்க, உங்கள் பொண்ணு சீக்கிரமாக அந்த உலகத்துக்கு வரணும்னு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்கள் அப்பா என் அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்குது, அப்பா பேசுகிறப்ப நீ அழுறில, அப்போ உனக்கு எல்லாமே கேட்குதா, அப்பா பேசுகிறது கேட்குதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுது இப்போ வந்துட்டு நம்ம மூவ் பண்ணனா நம்ம பாடி மூவ் ஆகும் போல் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் லைட்டாக உங்கள் ஃபிங்கர் ஒரு ஃபிங்கரை மட்டும் ஆடுறீங்க, உங்கள் ஒரு ஃபிங்கர் ஆடுது. நீங்கள் சிரிச்சிட்டே வந்துட்டு உங்கள் அப்பா உங்கள் கை கிட்ட தான் கை வச்சுருப்பாரு. லைட்டாக அந்த ஒரு ஃபிங்கர் மேலே மட்டும் இப்படி காயை லைட்டாக எடுத்து ஒரு ஃபிங்கரை வைக்கிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டு அப்பாவுக்கு ரியாக்ட் பண்ணுறியாடி, வயிற்றுக்குள்ளே போய் ரியாக்ட் பண்ணுவீல அதே மாதிரி இருக்குது தெரியுமா அப்பாவுக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் சீக்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணுறாரு. அது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் சிரிச்சிட்டு அப்பா நான் உனக்காகையாச்சும் உயிரோட வருவேன்ப்பா, என்ன வழின்னு எனக்கு தெரியலப்பா, ஆனால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்துடுவேன் சரியாப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட போய் லைட்டாக ஹக் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஏதோ வார்மாக ஃபீல் ஆகுது, பட் அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஹக் பண்ணிட்டு அவர் கணத்தில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு உனக்காக இந்த வாங்கின்னு வருவா சரியா ஐயோப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே திருப்பி போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரிட்டன் அதே காரில் வந்துட்டு அவனுக்கு 7 பேரும் அதே பிளேஸை பார்த்துட்டு பேனு உட்காந்துருக்காங்க. நீங்கள் இப்போ எதுக்கு 7 பேர் இப்படி பேனு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அவனுக்கு ஒயின் வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. நீங்கள் ஏன் என்னாச்சு அப்படின்னு அப்படியே வீயை பார்க்குறீங்க. அவன் அழுது அப்படியே அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வீங்கிடுச்சு, அவன் கண் ரெட் ஆகிடுச்சு, அவன் ஃபேஸே ஒரு மாதிரி ரெட் கலராக இருக்குது, பார்க்க அவ்வளோ ரெட்டு தக்காளி பழ மாதிரி ஆகிட்டான். என்னாச்சு அப்படின்னு அப்புறம் தான் எல்லாம் வீயை பார்க்குறாங்க. அழுது அப்படி ஆகிட்டான்னு வீ என்னாச்சுப்பா அப்படி சொல்லிட்டு வீயோட கண்ணை தொடச்சிட்டு ஏன்டா அழுத, என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா ஆச்சுங்கிறீங்க. அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு அவ்வளோதான் அழுகுறான். வி ஒன்றும் அப்படி சொல்லிட்டு வீயை பேட் பண்ணுறீங்க. ஆஹா தேம்பி அழுகுறோம். எல்லாரும் அப்படியே சமாதானம் பண்ண முடியவே முடியல. கடைசியாக போட்டுக்கிட்டு வீயை சமாதானம் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வீயோட வீட்டுக்கு தான் போயிட்டீங்க. கார்லேருந்து இறங்கினோடனே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் இறங்கினோடனே உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். அப்படியே பாய்ஸ்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. பாருங்க அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான்ல அப்படி தோணுது. நீங்கள் ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை வீங்கிறீங்க. அழுதுகிட்டே இருக்கான். உங்களை பார்த்துட்டு ஒயன் வீட்டுக்கு வரட்டான் அப்படின்னானு வாங்க ஆடிடானே நீங்களும் வீயும் போயிட்டீங்க. மற்ற 6 பேருமே வீட்டுக்கு வராங்க. மறைஞ்சி எங்கே போனா அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு நான் சொல்ல மாட்டேன் பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் அது எந்த ஊருக்கு எல்லாமே சொல்கிறீங்க. யாரும் உங்களை பார்த்துட்டு பார்த்தியா அப்படின்னா நான் அங்கே தான் பண்ணி தெரியுமா, அங்கே எங்கள் அப்பா உட்காந்து அழுதுட்டு இருந்தார், நான் பார்த்தேன், எல்லாத்தையுமே பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லாத்தையும் ஆரம்பிட்டு சொல்கிறீங்க. மற்ற பாய்ஸ்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதான் பாரு சரி இப்போ பொம்பளை எப்படி இருக்கா பாரு அப்படின்னு அதான் பாரு பொம்பளை எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஜெயிக்க சொல்கிறத கேட்டு சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு
எனக்கு அங்கே போகணுன்னு தோணுது அப்படின்னு ஆரம்பங்கள் அப்படியே பிளாங்காக பார்க்குறான். இவங்கள பார்த்துட்டு என்ன பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறான். எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் எங்கள் அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாரு தெரியுமா? நீ வந்துருவாயின்னு சொன்னார். நான் எங்கள் அப்பா கிட்ட போகிறேன் நான் இப்போ கூட உங்களுக்குலாம் ப்ராப்பராக ஒரு பாய் சொல்லணுன்னு தான் வந்தேன் தெரியுமா? என்னால் என் உடம்புக்குள்ளே போக முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எல்லோரும் உங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு. நான் கையை அசைக்க முடியுது. நான் போய் லைட்டாக என்ன தொட்டேன். நான் தொட்டப்போ என்னோட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டீங்க. எல்லாருக்கும் புரியுது. சரி அவளால் போக முடியுது போல, அவள் அதை ஃபீல் பண்ணிட்டா அப்படின்னு தோணுது. அப்படியே உங்களை பார்த்துட்டு இப்போ என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் ஆஹா நான் வரேன், கண்டிப்பாக சவுத் கொரியா வரேன், உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்று பொய் சொல்லாதவன் அப்படி சொல்கிறான். கண்டிப்பாக இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீக் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அதாவது உங்களால் இப்போ எல்லாத்தையும் ஒரு தொட முடியுது. அதில் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களோட ஃபோட்டோ டைரி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் எல்லாம் அதே கையில் கொடுக்குறீங்க. எல்லாமே இவங்களுக்குலாம் உங்கள் ரூமில் ஒவ்வொரு திங்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறீங்க. எல்லாம் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நீ வச்சுக்கோ, நான் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு இவங்களை பார்த்துட்டு ப்ராமிஸ் அப்படி கேட்குறோம். நீங்கள் வீக் ப்ராமிஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக வருவேன் அப்படி சொல்லிட்டுருக்கேன். சரின்ட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி வாங்க தூங்கலாம் அப்படின்னே. இப்போ எல்லாம் தூங்குறாங்க, நீங்கள் உட்காந்து இருக்கீங்க. சரி படுத்தவங்க அப்படின்னா நீங்களே சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க. நீங்கள் வீக்கு பக்கத்தில் தான் படுத்திருப்பீங்க. உங்களை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணுறா. நீங்கள் பார்த்துட்டு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் நீ ரொம்ப சேட்டை செய்கிற அப்படின்னா நீ ஒன்று வேறு ரூம் போகலாமா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டீங்க. நீங்கள் இப்போ வேறு ரூமில் படுத்துருக்கீங்க. வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணுறா. நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்க்குறீங்க. கிஸ் பண்ண நீங்கள் லைட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் மறைகிறீங்கன்னு அது தெரியல. அவ்வளோ சோல்ஃபுல்லாக கண்ணை மூடி கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ என்னை தேடி வந்துரு, லவ் யூ டி என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹீலில் கிஸ் பண்ணிட்டு திருப்பி உங்களை இப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கிஸ் பண்ணிட்டே பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு உருவம் கூட இல்லை. லிப்ஸ் மட்டும்தான் லைட்டாக மூவ் ஆகுது. அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். நீங்கள் மொத்தமாக போயிட்டீங்கன்னு தெரிஞ்சு எந்திரிச்சு உட்காந்து அழுதுட்ருக்கான். பாய்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஜங்குக்கு யாரும் அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்கும். ஜங்குக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறா. படுத்துருக்கான். ஏன் அங்கே படுக்காம வந்து இங்கே படுத்த? அப்படியே அழுதுட்டு ஜங்குக்கா போயிட்டா ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு அழும்போது ஜங்குக்கு வேகமாக டக் பண்ணிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஏன் அழுகிற அவன் கேட்க அந்த வாய்ஸ்க்கு மற்ற எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லாரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படி எழுதிட்டுருக்கான். என்னாச்சுங்க போது என்னடா கிஸ் பண்ணேன்னா அவ்வளோ பேக் கிஸ் பண்ணா, அப்புறம் நான் லவ் யூ சொன்னேன்னா மறைஞ்சிட்டான் அப்படி சொல்லிட்டு அழும்போது 6 மணி லவ் யூ சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாம் ஆரம் பார்க்குறாங்க. 6 மணி அந்த இவர் சொன்னார்டா சாமியார், அவளை உண்மையாக காதலிக்கிறவங்க அவங்க காதலை அவள் இப்படி இருக்கப்போ அக்செப்ட் பண்ணாலே அவள் கண்டிப்பாக மறைஞ்சிருவானே, நீ எதுக்குடா லவ் யூ சொன்ன அப்படி கேட்டோன்னே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அப்படி அழுகுறான். எல்லோரும் சமாதானம் பண்ணுறாங்க. நீங்கள் இவ்வளோ சொன்னால் நீங்கள் உங்கள் அட்ரஸை சொல்லவே இல்லை. டைரியெல்லாம் கொடுத்துருப்பீங்களா? நீங்கள் கொடுத்த டைரியை ஹக் பண்ணி அப்படி அழுதுட்ருக்கோம். உங்கள் ஃபோட்டோலாம் பார்த்து அழுறான். பாய்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணுறாங்க. முடியல. அதுக்கப்புறம் படுத்துட்டாங்க. எல்லாருமே படுத்துருக்காங்க. அந்த டைரி ஓப்பன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. நீங்கள் உங்கள் அம்மா இருந்தப்பெல்லாம் தான் டைரி எழுத ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. உங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் உங்கள் சித்தியை கல்யாணம் பண்ணுது. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. நீங்கள் அந்த வீட்டில் ஒரு மெய்டு மாதிரி இருந்திருப்பீங்க. அதை கூட மென்ஷன் பண்ணி எழுதி ஒவ்வொரு நாள் நீங்கள் அழுகிறப்பெல்லாம் எழுதிருப்பீங்க. அப்படியே அதில் டியர்ஸ்லாம் இருக்க. அதை பார்க்க அவ்வளோ அழுகு வருது. ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுவாளா அப்படிலாம் தோணுது. அதை பார்த்து அழுதுகிட்டே அந்த டைரியை மூடி வைக்கிறான். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் கண்ணில் தான் அப்படி தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக படுத்துட்டான். அதுக்கப்புறம் அப்படியே டேஸ் போகாமல் 1 இயர் ஆகுது. டெய்லி அந்த டைரியை ரிப்பீட்டடாக படிப்பான். டெய்லியும் அழுவான். உங்களை நினச்சி அழுதுகிட்டே இருப்பான். பாய்ஸ்லாம் அவ்வளோ இது பண்ணாலும் முடியவே முடியாது. அடிக்கடி லைவ் வருமா உங்களுக்காக டெய்லி ஒரு 10 நிமிஷமாச்சும் லைவ் வருமா. அப்படியே கமெண்ட்லாம் ஊற்று பார்ப்பான். ஏதாச்சும் இந்தியாவிலேருந்து வருதா, உங்கள் பேர் ஒயின்னு கரெக்டாக சொல்லிட்டீங்களா, ஒயின் வருதா, இந்தியாவிலேருந்து வருதா, ஒயின் வருதா, இந்தியாவிலேருந்து வருதா, டெய்லி லைவ் பார்ப்பான். ஒரு லைவில் கூட வந்ததில்லை. அவன் உங்களுக்காகவே வேணும்னே சொல்லி கமெண்ட் செக்ஷன்லாம் இன்ஸ்டாலாம் ஆன் பண்ணியிருக்கான். எல்லாத்துலேயுமே கமெண்ட் ஆன் பண்ணியிருக்கான். அவ்வளோ கமெண்ட் வரும். டெய்லியும் ஒவ்வொரு போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பான். டெய்லியும் அந்த கமெண்ட் உட்காந்து தேடிகிட்டே இருப்பான். ஒரு இடத்துல வச்சு உங்கள் கமெண்ட் வந்திருக்கா அப்படின்னு ஃபுல்லாக தேடுவான். வரலன்னு சொல்லி அழுவான். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைடா, பாய்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைடா வேறு பேரில் கூட வரலாம், பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிப்பாங்க. அதுக்காக வேறு பேர்லாம் தேடுவான். இந்தியாவிலேருந்து வரதான் தேடுவோம். எதுவுமே கிடைக்காது. அழுது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கான்செப்ட் எல்லாருமே அழகாக கிளம்பியிருக்காங்க. கிளம்பியிருக்கான். பட் ஃபேஸில் சின்னதாக ஒரு கூட ஸ்மைல் இல்லை. நினச்சிட்டே இருக்கான்.
அண்ட் அன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தில்ல, எனக்கு கூட சுற்றி சுற்றி வந்தில்ல அப்படி சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்குது. கான்செர்ட் பண்ணுறான், ஆடுறான், அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு ஆடுற மாதிரி நடிக்கிறான். அவ்வளோ நடிச்சு கீழே வரான், மூச்சு வாங்குது. அப்போ கூட அவனுக்கு நீங்கள் உட்காந்து அழுது ஞாபகம் வருது. அவன் அங்கே அழுகுறான். எல்லோரும் என்னாச்சு உங்களுக்கு, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதான்னு கேட்குறாங்க. இல்லை 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 அந்த பதிலை தவிர வேறு பதிலே வரல. அவ்வளோ அழுது போட்டிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்துட்டு இப்போ வந்து அவங்க நியூயார்க்கில் இருக்காங்க. வந்துட்டு அமைதியாக கிளம்பி வெளியே போகிறான். சரி எங்கேயாச்சும் வெளியே வாச்சும் போகலாம் அப்படின்னு தோணிச்சு. பாய்ஸ்லாம் வழுக்க டைமாக போன்னு சொல்லுவாங்க. அவன் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொலையை எடுத்துகிட்டு அந்த தமிழில் இருக்க மாதிரி அழகாக நடந்து போயிட்டுருக்கான். பட் அவன் ஃபேஸில் சின்னதாக கூட ஸ்மைல் இல்லை. அவன் தலை இங்கிட்டு அங்கிட்டு திரும்பிகிட்ருக்கு, பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாத ஒரு லைஃப். அவனுக்கு சம்டைம்ஸ் இந்த லைஃப்பை முடிச்சிக்கலாமான்னு தோணும். அப்புறம் தோணும் நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்களே எப்படி முடிச்சுக்கிறது அப்படிலாம் தோணும். அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே கஷ்டத்தில் நடந்து இப்படி கரெக்டாக ரோடை கிராஸ் பண்ணி நிற்கிறான். ஐயோ இந்த சிக்னலில் போட்டானுங்கச்சே, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாமா. ஐயோ உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, ஏன் இவ்வளோ லேட் பண்ணுற அப்படி சொல்லிட்டு உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு உங்கள் மடலே 2 அடி அடிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வாய்ஸ் கேட்குது. கரெக்டாக ரெயின் வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஐயோ ரெயின் வேறு வருதா, கூட எடுத்துகிட்டு வரலே. அச்சோ போச்சா போச்சா, இந்த பைத்தியக்காரத்தனால என் மூலையில் மட்டும்தான் இருக்க போல. நம்ம ரொம்ப அசிங்கமாக வைன் யூ ஆர் த குட் கேர்ள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ரோட்டில் இந்த சைடு இப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. சிக்னல் போட மாட்டேங்க, நானே போட மாட்டேங்க, நிறைய வண்டி போயிட்டுருக்கு. குறுக்களை பார்த்து ஓடிடலாமான்னு தோணுது. அப்புறம் ஒரே தான் போக வேண்டியதா அப்படின்னு தோணுது. நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டீங்க, சிக்னல் போட்டான், நீ கிடுக்கிட்டு ஓடுறீங்க. அதுங்காட்டி ரெயின் வந்துருச்சுருங்க. இப்போ தானே வர மாதிரி இருந்துச்சு, அதுங்காட்டி எதுக்கு வந்துச்சு அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடி வரீங்க. கரெக்டாக இப்படி சிக்னல் ஒருத்தவங்க கிராஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் டமால்னு இடிச்சு அவங்க மேலேயே விழுந்துட்டீங்க. அப்படியே பார்த்தா அவங்க கூட வேறு பறக்குதுறீங்க. ஐயோ நம்மளை கூட கொண்டு வரலன்னா அத்தையும் கூட வேறு தள்ளி விட்டோமே, ஐயோ யார் மேலே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படி கீழே விழுந்துட்டு அவன் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ பைத்தியமாயிட்டான் போல். பேனை பார்க்குறான். ஹலோ ஹலோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கணத்தில் தட்டுறீங்க. வயன் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் வயன் நான் அப்படி சொல்லிட்டு எப்படி இருக்கா அப்படி கேட்குறீங்க. எப்படி உங்களுக்கு ஷாக்கில் பார்க்குறான். நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் அவங்க ஐஸ்லேருந்து டீயர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு எந்திரிக்கலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்களை எப்படி ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் நம்ம எந்திரிச்சிட்டு கை கொடுத்து எழுப்பி விட்டு ஐயோ அவங்க கூட பறந்துருச்சு அப்படின்னு இவங்களை பார்த்துட்டு ஏன் அப்படிங்கிறா. நீங்கள் பார்த்துட்டு வா கிராஸ் பண்ணலாம் அப்புறம் பேசலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கைப்பிடிச்சி விமானத்தில் வந்து இந்த சைடு நிற்கிறீங்க. அவங்க ஒரு சந்து மாதிரி இருக்கு, அந்த இடத்துல நீங்களும் நின்றுட்டுருக்கீங்க. இவங்களை பார்த்துட்டு ஏன் தேடி வரேன்னு சொன்னீல அப்படிங்கிற. நீங்கள் பார்த்துட்டு வந்து அழுகிற பழக்கத்தை நீ மாற்றலையா அப்படின்னு அப்படியே உங்களை பார்க்குறான். எனக்கு கண்ணில் அப்படி டேஸ்ட் கொட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் தொடச்சி விட்டுட்டு என்னால் சவுத் கொரியா வர அளவுக்கு காசு இல்லை சரியா, என்னால் நியூயார்க் வர அளவுக்கு காசு சேர்க்க முடிச்சுது. பட் கான்செர்ட் வர அளவுக்கு சேர்க்க முடியல. அதனால் ஃபேன் சைன் மீட்டுக்கு தான் என்னால் வர முடியும். நான் சரி நாளைக்கு வந்து உன்னை பார்க்கலான்னு நினச்சேன், நீ என்னென்ன இன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இவங்களை பார்த்துட்டு அப்போ ஞாபகம் ஒரு காடிங்கிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இல்லாமல் எப்படி அப்படின்னு உங்களை டைட்டாக பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு நீ வேறு ஒரு பிடிஎஸ்ல இருக்க பையன் அவ்வளோதான். யாராச்சும் நான் பார்த்தா ஃபோட்டோ பிடிச்சா உங்கள் கரியரே போச்சு அப்படின்னு. நீ இருக்கில்ல போதும் ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. நான் அவ்வளோ தேர்ந்தேன்டி, அவ்வளோ கஷ்டப்பட்டேன்டி. தெரியும் அழாத அப்படி சொல்லிட்டு சமாதானம் பண்ணுறீங்க. அழுதுகிட்டே இருக்கா. நீங்கள் போட்டுக்கிட்டு சமாதானம் பண்ணி முடிச்சிட்டிங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு வா என் கூட வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறான். சரி வரேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போயிட்டுருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டே நடக்கிறான். நீங்கள் முன்னாடி பார்த்து நடடா. இப்போ கரெக்டாக வந்து உங்களை அவன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டான். உங்களை உட்கார வச்சு பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு இரு அப்படி சொல்லிட்டு பாய்ஸ் 6 பேருக்கு கால் பண்ணி ரூமுக்கு வாங்கன்னு சொன்னானே. எல்லோரும் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டோமா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே எல்லாருக்கும் உங்களை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. நீங்கள் வெறும் உட்காந்துருக்கீங்களா, திருப்பி பேர் தான் வந்துட்டீங்கன்னு இன்னும் நீங்கள் உடம்புக்கு போகலையா, அப்போ எங்களை தேடியாச்சும் வந்திருக்கலாம்னு அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்டே வரான். மற்ற எல்லாரும் வராங்க அப்படியே ஷாக்கில் வந்திருக்காங்க. ஜங்கு பார்த்துட்டு நான் சொன்னேன் நான் வாங்கிட்டேன், நான் உடம்புக்கு போகலன்னு. இது நான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் அவனுக்கு லைட்டாக கைப்பிடிச்சி ஷேக் பண்ணிட்டு தெரியுதா அப்படி கேட்குறீங்க. உங்களை அப்படியே டைட்டாக பண்ணுறான். வேமா அந்த 2 பேர்த்து பிரிச்சுட்டு அவன் ஏழ்றா அப்படின்னு. ஆமாஹாயாங்க அப்படி சொல்லிட்டு இன்னும் செம்மையாக இருக்கடி பேயா இருந்தப்பே அவ்வளோ அழகாக இருந்தேன், இப்போ இன்னும் அழகாக இருக்கு அடுத்துட்டு பேன் பல்ல காட்டுறா. நீங்கள் அவளை பார்த்து அப்படி சொல்லியிருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு வாவ் செம்மையாக இருக்கு. நீ அவள் லவ்வெல்லாம் அக்செப்ட் பண்ணாதியா, எல்லாவே அக்செப்ட் பண்ணி நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி கேட்குறான். நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிச்சிருக்கிறீங்க. மற்ற எல்லாரும் உங்களை பார்த்து ஷாக்கில் நின்றுட்டு இருக்காங்க. அது வேகமாக போய் ஜிமின் ஒரு அடி அடிக்கிறான். எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு சரி ரொம்ப நீ டென்ஷன் ஆகுது, ஒன்றை மட்டும் தான் தங்க லவ் பண்ணுவேன், மற்ற யாரும் இல்லை, இவங்களே என்னோட க்ரஷி சரியா அப்படின்னு இவனு க்ரஷி அப்படி சொல்லி உங்களுக்கு திருப்பிட்டு உன் க்ரஷி கூட நான் தான் அப்படின்னு. நோ இவங்க 6 பேர் என்னோட க்ரஷிப்பா, அதெல்லாம் நீ மாற்ற முடியாது அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்களே
சிரிக்கிறீங்க வியூ உங்களை பார்த்துட்டு. அப்படி சொல்லாத அப்படிங்கிற நீங்கள் வியூ பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிடுங்க. மற்ற 4 பார்ட் பார்க்கலன்னா போய் மறக்காமல் பார்த்துட்டு வாங்கடா, அப்போ தான் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி சொல்கிற அப்டேட் உங்களுக்கு தெரியும். இல்லைனா எப்படி உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் மறக்காமல் அங்கே ஃபாலோ பண்ணிக்காங்க. செகண்ட் சேனலில் வந்து நான் BL1 ஷார்ட்ஸ் போடுவேன். ஸோ உங்களுக்கு செகண்ட் சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து BL1 ஷார்ட்ஸ் பார்க்க முடியும். BL1 ஷார்ட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தாண்டா போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி அது எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. பாய், லவ் யூ.